ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சி வெற்றி பேச்சு சேனலில் இன்றைக்கி தமிழ் நியூஸ் சிலபஸ் யூனிட் 1ல் இருக்கக்கூடிய வேர்ச்சொல் அறிதல் அந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு வேர்ச்சொல்னால் என்னன்னு பார்க்கலாம். முதல்ல வேர்ச்சொல்னால் என்ன, அதாவது ஏதோ ஒரு சொல் இருக்குது, அந்த சொல்லுடைய மூலமான சொல் தான் என்னது வேர்ச்சொல் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் அதோடய டெஃபினிஷன், பொருளும் அதான். ஒரு இது இப்போ எக்ஸாம்பிள் கூட கீழே பாருங்கள், அகல் தான் இருக்கு இல்லையா, இப்போ அகல் அதோடைய வேர்ச்சொல் என்ன, அகல். அதோடைய மூலமான சொல் என்னது அகல் அப்படின்றது அதோடைய இந்த சொல்லுடைய மூல சொல். அப்போ அந்த அகல் அப்படின்ற மூலச்சொல் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் வேர்ச்சொல். இந்த வேர்ச்சொல்லை பொறுத்த வகையில் என்ன சொல்கிறாங்க, பிரிக்க முடியாது. அந்த வேர்ச்சொல்லை என்ன செய்ய முடியாது, அகல் அப்படின்றது தான் இந்த இடத்துல என்னது வேர்ச்சொல். இதை நம்மளால் என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியாது. பொதுவாக இந்த வேர்ச்சொல் எல்லாமே எந்த பொருளில் தான் வருமா, ஒரு கட்டளை பிறப்பிக்கப்படக்கூடிய தான் வரும். அகல் அப்படின்னா ஒரு கட்டளை. எல்லாமே அதே மாதிரி உங்களுக்கு நம்ம வரிசையாக அதுக்கு பார்க்கலாம். எல்லாமே எந்த பொருளில் வரும், கட்டளை. ஸோ பேசிக்காக வேர்ச்சொல்னால் என்னன்றது இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் கொஞ்சம். அகழ்தான் அப்படின்னா என்ன, இந்த வார்த்தையுடைய வேர்ச்சொல் என்ன எடுத்து எழுதுன்னு கேட்பாங்க. அப்படின்னா என்னது அகல். அடுத்து அகன்றான் அப்படின்னா அகன்று அப்படின்றது அகல் அப்படின்றது தானே இந்த வார்த்தை அகன்றுன்றது வந்திருக்காப்போ அகல். அரியது அதோடைய வேர்ச்சொல் என்ன, அருமை. அலறல் அப்படின்னா அதோடைய வேர்ச்சொல் என்னது அலறு. அலறு அப்படின்றதுலேருந்து தான் அலறல் அப்படின்றது வந்திருக்கு. அருளினர் அப்படின்றதுலேருந்து அதோடைய வேர்ச்சொல் அருள். ஆடினாள் அப்படின்னா அதோடைய வேர்ச்சொல் என்னது ஆடு. ஆடு அப்படின்றதுலேருந்து ஆடினாள், ஆடியது அதெல்லாம் வந்திருக்கு. அடுத்து ஆழ்ந்தார் அதோடைய வேர்ச்சொல் என்ன, ஆள். அடுத்து இனிது அதோடைய வேர்ச்சொல் என்ன, இனிமை. இயம்பியது அதோடைய வேர்ச்சொல் என்ன, இயம்பு. இயம்புலேருந்து தான் இயம்புதல், இயம்பியது, இயம்புகின்றான் எல்லா வார்த்தையும். அதான் வேர்ச்சொல் வந்து இதுதான். ஈந்தது அதோடைய வேர்ச்சொல் என்ன, ஈதல்னா கொடுத்தல். ஸோ அப்படின்றதுலேருந்து தான் ஈந்தது, ஈயப்பட்டது எல்லாமே வரிசையாக வருது. அடுத்து ஈன்றாள் அதோடைய வேர்ச்சொல் என்ன, ஈன்று. அதே மாதிரி தான். அடுத்து ஈட்டினான் ஈண்டு அதோடைய ஒரு வேர்ச்சொல் என்ன, ஈட்டு. உண்பார் அதோடைய வேர்ச்சொல் உண். உழுதான் உழு. உறங்கினான் அதோடைய வேர்ச்சொல் உறங்கு. உழுவித்தான் அதோடைய வேர்ச்சொல் என்னது உழுவி. உழுவியிலேருந்து தான் உழுவுதல், உழுவித்தான், உழுவிப்பான் எல்லாமே. எஞ்சிய அதோடைய வேர்ச்சொல் எஞ்சி. வெய்தான் எய். எடுத்தான் எடு. ஏத்துதல் அதோடைய வேர்ச்சொல் ஏத்து. ஒட்டுதல் ஒட்டு. ஒளிந்தான் ஒளி. ஓ கிடையாது, ஒளி. ஓலி இந்த லீ. கற்க அப்படின்றதுடைய வேர்ச்சொல் கல். கண்டனன் அப்படின்னா பார்க்குறது, அப்போ கண்டு தான் அதோடைய வேர்ச்சொல். காத்தான் கா, பூ வராது கா. காணாமை கான். கேட்டல் அதோடைய வேர்ச்சொல் கேள். கொண்டான் அதோடைய வேர்ச்சொல் கொள்ளுலன்னு தான் கொண்டான் அப்படின்றது வந்திருக்கு. கூறினான் அதோடைய வேர்ச்சொல் கூறு. கொள்ளுதல் அதோடைய வேர்ச்சொல் கொள். கொய்தான் அதோடைய வேர்ச்சொல் கொய். சிரிப்பு சிரி. சுருட்டினான் அதோடைய வேர்ச்சொல் சுருட்டு. சென்றாள் அதோடைய வேர்ச்சொல் செல். தந்தான் அதோடைய வேர்ச்சொல் தா. தாண்டினான் அதோடைய வேர்ச்சொல் தாண்டு. தட்பம் அதோடைய வேர்ச்சொல் தன்மை. தூங்கினான் தூங்கு. தேடல் அப்படின்னா அதோடைய வேர்ச்சொல் தேடு. தைத்தான் தை. தோண்டினான் தோண்டு. நீண்ட அப்படின்னா அதோடைய வேர்ச்சொல் நீள். நட்டான் அதோடைய வேர்ச்சொல் நடு. பருகுவான் பருகு. பழுத்தது அதோடைய வேர்ச்சொல் பழு. புகழ்ந்தான் அதோடைய வேர்ச்சொல் புகழ். பூசுதல் பூசு. பொறாமை பொறு. பொருந்தினால் பொருந்து. இப்போ இதிலேருந்து அந்த வேர் சொல்ல வந்து ஒரு சொல்லுடைய வேர் சொல்ல எப்படி எழுதணும், என்னென்ன ஒரு சொல்லுடைய வேர் சொல் என்னென்ன அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம கொஞ்சம் பார்த்தோம் எக்ஸாம்பிள். இப்போ அந்த வேர் சொல் அப்படின்றது இப்போ எக்ஸாம்பிள் இங்கே லாஸ்ட்டு பொருந்துன்றப்ப இல்லையா, இந்த பொருந்து அப்படின்ற வேர் சொல்லுடைய வினைமுற்று என்னவாக இருக்கும், வினையச்சம் என்னவாக இருக்கும், வினையாள இணையும் பெயர் என்னவாக இருக்கும், தொழிற்பெயர் என்னவாக இருக்கும், இந்த மாதிரி உள்ள எல்லாத்தையும் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம இலக்கணம் டாப்பிக்கில் அதை எல்லாமே நம்ம பேசிக்ஸ் பார்த்தாச்சு. ஸோ இருந்தாலும் நம்ம இங்கே டெஃபினேஷனோட ஒரு தடவை லைட்டாக கிளான்ஸ் பார்த்துட்டு அதை எப்படி எடுத்து எழுதணுன்றதை அடுத்து பார்க்கலாம். முதல்ல வினைமுற்றுனா என்ன, ஒரு சொற்றொடரில் செயல் முற்று பெற்ற நிலையையும் காலத்தையும் காட்டுவது வினைமுற்று. அதாவது ஒரு சென்டென்ஸ் இருக்குது, சொற்றொடர்னால் என்ன சென்டென்ஸு, அந்த இதில் அவங்க ஏதோ ஒரு வேலையை பார்க்குறாங்கன்னா அந்த செயல் எந்த நிலையில் முற்று பெறுது, காலம் என்னன்றதை காட்டுறதுக்கு பேர் தான் என்னதான் வினைமுற்று. எடுத்துக்காட்டு பாருங்கள், வந்தான். வந்தான் அப்படின்னா வந்துட்டான், ஆல்ரெடி வந்து முடிச்சிட்டான் அந்த இடத்துக்கு. அப்போ காலத்தையும் காட்டுது, அந்த செயல் என்ன அப்படி என்ன நிலையில் இருக்குது அப்படின்னா வந்தான் அப்படின்னா வந்துட்டான் முடிந்தது அப்படின்றத
நிலையையும் காட்டுது. அதேமாதிரி பாடுகிறாள் அப்படின்னா பாடிட்டு இருக்கா, அந்த செயல் நிகழ்ந்துக்கிட்டு இருக்குது அப்படின்ற நிலையையும் காட்டுது. காலம் என்ன, பாடிக்கொண்டிருக்கிறாள், அப்போ அது நிகழ்காலம், காலத்தையும் காட்டுகிறது. அடுத்து பாருங்கள் பெயரெச்சம். ஒரு சொற்றொடரில் சொற்கள் வந்து ஒரு சொல் இருக்குது, அந்த சொல்லுடைய செயல் முற்று பெறாது எஞ்சி நிற்கிறதுக்கு பேர் என்னது, எச்சவினை. எச்சவினை. ஸோ அந்த எச்சவினை வந்து பெயர் சொல்லை தழுவி நின்று பொருள் முடிவை தருவது பெயரெச்சம். இப்போ இந்த வந்த அப்படின்றது பாருங்கள், அதான் எச்சவினை. வந்தன்னு இருக்குது, ஆனால் அது வந்து பொருள் முடிவு பெற்றிருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ அது ஒரு பெயர் சொல்லை தழுவி, மாணவன் கிளின்றது ஒரு பெயர் சொல். ஸோ அது ஒரு பெயர் சொல்லை தழுவி பொருளை முற்றப்பட்டு தருது இல்லையா, அப்போ அதுக்கு பேர் பெயரெச்சம். ஸோ எடுத்துக்காட்டு பாருங்கள், வந்த மாணவன் பேசும் கிளி. அடுத்து வினையெச்சம். அதே தான், எச்ச வினைனா இப்போ என்ன நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதே இது பெயரச் சொல்லை தழுவி நமக்கு பொருளை தந்தால் அது பெயரெச்சம், வினையை தழுவி பொருள் முடிவை தந்தால் அது வினையெச்சம். அவ்வளோதான். இங்கே மாணவன் கிளிலாம் நமக்கு பெயர் சொல், அதனால அது பெயரெச்சம். இங்கே பார், எழுகிறான், இதெல்லாம் என்னது வினைச்சொல். அப்போ வந்து வர அப்படின்ற ஒரு எச்ச வினையானது பார் எழுகிறான் அப்படின்னு செய்யக்கூடிய ஒரு செயல், அது வந்து ஒரு செயல் வினை, அந்த வினையை சார்ந்து ஒரு பொருள் முடிவை தருகிறது, அதனால் அதுக்கு பேர் என்னது வினையெச்சம். அடுத்து தொழிற்பெயர். தொழிற்பெயரில் வந்து 2 வகை இருக்குது, முதல்நிலை தொழிற்பெயர், முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். முதல்நிலை தொழிற்பெயர்னால் என்னென்னு பாருங்கள், தொழிற்பெயர் விகுதிகளே இல்லாமல் பகுதி மட்டும் வந்து, அதாவது ஒரு இதில் விகுதினா கடைசி, அந்த விகுதிகள் இல்லாமல் பகுதி மட்டும் வந்து தொழிலை உணர்த்துவதற்கு பேர் தான் என்னது, முதல்நிலை தொழிற்பெயர். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க, கபிலனுக்கு அடி விழுந்தது. இங்கே வந்து பகுதி வந்து மட்டும்தான் வந்திருக்கு, கபிலனை வச்சு இங்கே என்னன்னு சொல்லிட்டாங்க, அப்போ அடி விழுந்தது அப்படின்னு சொல்லி அந்த இதை சொல்லி முடிச்சுட்டாங்க. அப்போ இதுதான் என்னது முதல்நிலை தொழிற்பெயர். முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர்னால் ஒரு தொழிற்பெயருடைய முதல்நிலையாகிய பகுதி திரிந்து அறிவறிந்து மக்கட்பேறு, இதுதான் எக்ஸாம்பிள். அதேமாரி திரிந்து வருவது என்னது முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். முதல் எழுத்து இதில் என்ன சொல்கிறாங்க, நீண்டு ஒலிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இந்த முதல்நிலை திரிந்த தொழிற்பெயரில் முதல் எழுத்தானது நீண்டு ஒலிக்கும். அடுத்து பாருங்கள் வினையால் இணையும் பெயர். வினையால் இணையும் பெயர்னா என்ன, ஒரு வினைமுற்று வினையை உணர்த்தாமல், வினைமுற்றுனா நம்ம ஆல்ரெடி என்னன்னு பார்த்துட்டோம் முன்னாடியே. ஸோ அந்த வினைமுற்றுன்றது இருக்கு இல்லையா, அது வந்து என்னவா, அந்த வினையை உணர்த்தாமல் அந்த வினை வந்து எதை செய்யுதோ அந்த இதை சம்பந்தமான கருத்தை உணர்த்தி எழுவாயாக நின்று வேற்றுமை உருவுகளை ஏற்றும் ஏற்காமலும் வருவது வினையால் இணையும் பெயர். அதாவது முருகன் பரிசு பெற்றான், இது வந்து என்ன சொல்கிறாங்க, 3 காலத்தையும் காட்டும். அப்படின்னா இது 3ஐயும் நம்ம பரிசு பெற்றான்னா அவன் இப்போ பெற்றுக்கிட்டு இருக்கானான்னு நமக்கு தெரியாது, ஏற்கனவே பெற்றுட்டானான்னு தெரியாது, இல்லை இனிமேல் பெற போகிறானா, இந்த மாதிரி 3 காலத்தையும் சார்ந்து பொருள் வந்து வர மாதிரி இருக்கும். இதுதான் பேசிக்காக அதுக்குள்ள டெஃபினிஷன்லாம் பார்த்துக்கோங்க. இப்போ நமக்கு வந்து எக்ஸாம்பிள் உங்களுக்கு இந்த மாதிரி சென்டென்ஸ் எல்லாம் கேட்டுகிட்டு இருக்க மாட்டாங்க உட்காந்து, அது வெரி ரேர் தான். ஸோ டெஃபினிஷனை விட உங்களுக்கு கொஷின் எப்படி தான் கேட்பாங்க, வேர் சொல்லை பொறுத்த வகையில் நான் சொல்கிறது, வேர் சொல்லை பொறுத்த வகையில் உங்களுக்கு இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. ஏதாவது ஒரு வேர் சொல்லை கொடுத்துட்டு இந்த வேர் சொல்லுடைய வினையச்சம் என்ன, வினையால் இணையும் பெயரை எழுதுக, தொழிற்பெயரை எழுதுக, வினைமுற்றை எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ இதை நம்ம பார்க்கலாமா. கிராமரில் ஆல்ரெடி இதுக்கு நம்ம இலக்கணத்தில் என்னென்ன ஷார்ட்கட் இதுக்கு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இதுக்கும் என்னென்ன வார்த்தைகள் வந்தால் அந்த இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ நான் அதுக்கான வீடியோ லிங்க் பண்ணாலும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பார்த்துடலாம். பாருங்கள், அடி அந்த வேர்ச்சொல்லுடைய வினைமுற்று என்ன, அடித்தார், ஆர் அப்படின்னு முடியணும், பார்த்துக்கோம் இல்லையா. அடுத்தது பாருங்கள் வினையச்சம். வினையச்சம்னா ஊ சவுண்டில் முடியும், அப்போ அடித்து. பெயரெச்சம்ன்றது என்ன சவுண்டில் முடியணும், ஆ சவுண்ட், அப்போ அடித்த. அடுத்தது வினையால் இணையும் பெயர் ஆர், அர்வம், வினையால் இணையும் பெயருக்கு அர், அப்போ அடித்தாரை. தொழிற்பெயர்னா அல், அப்போ அடித்தல். ஸோ அந்த நம்ம பேசிக்காக அந்த ஷார்ட்கட் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வேர்டிங்ஸில் அந்த சவுண்டு முடியணும், அவ்வளோதான். ஸோ மலர், அதுக்கான இது வினைமுற்று வந்து என்னது, முதல்ல மலர்ந்தது, அடுத்து மலர்ந்து, மலர்ந்த, மலர்தானை, மலர்தல். அடுத்து பாருங்கள் பார், அதுக்கான வினைமுற்று பார்த்தான், பார்த்து, பார்த்த. வினையாளரின் பெயர் பார்த்தவனை. தொழிற்பெயர் என்னது, பார்த்தல். ரொம்ப ஈஸியானது தான். அந்த நீங்கள் விகுதி வந்து என்ன எதுக்கு என்னென்ன முடியணும் அப்படின்றத மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. செய் அப்படின்னா ஆண் சவுண்ட், அப்போ ஆண் வினைமுற்றுக்கு செய்தான், வினை எச்சத்துக்கு செய்து, அப்போ ஊ சவுண்டு. பெயரெச்சம் ஆ சவுண்டு, அப்போ செய்த. வினையாளரின் பெயருக்கு அன் அர்ரு, அப்போ செய்தவன். தொழிற்பெயருக்கு அல்லு, அவள் செய்தல். அவ்வளோதான்.
அடுத்து கத்து, அதுக்கு கத்தினாள் வினைமுற்று. அடுத்து வினையெச்சம் கத்தி ஈ சவுண்டு. கத்திய பெயரெச்சம். கத்துவதை என்பது வினையாளனையின் பெயர். கத்துதல் அல் தொழிற்பெயர். அடுத்தது எழு எனும் வேர்ச்சொல்லிற்குரிய இதை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வினைமுற்று என்னது? எழுந்தார், ஆர் சவுண்டு வரணும். அடுத்து வினையெச்சத்துக்கு ஊ, அப்போ எழுந்து. அடுத்து பெயரெச்சம் எழுந்த. வினையாளனின் பெயர் அர், அப்போ எழுந்தாரை. தொழிற்பெயருக்கு எழுதல். அடுத்து தடு பாருங்கள், தடுத்தான் அப்படின்றது வினைமுற்று. அடுத்து வினையெச்சத்துக்கு தடுத்து ஊ சவுண்டு. தடுத்த அப்படின்னா பெயரெச்சம். தடுத்தவனை என்பது வினையாளனையும் பெயர். தடுத்தல் தொழிற்பெயர். அடுத்து பாருங்கள், விடு அதோடைய வினைமுற்றனது விடுவித்தான். வினையெச்சம் விடுத்து. பெயரெச்சம் விடுத்த. விடுத்தானைன்றது வினையாளனின் பெயர். விடுதல் தொழிற்பெயர். வேய் அப்படின்றது வேர்ச்சொல். அந்த வேர்ச்சொல்லுடைய வினைமுற்று வேய்ந்தான். வினையெச்சம் வேய்ந்து. பெயரெச்சம் வேய்ந்த. வேய்ந்தவரை அர் சவுண்டு வந்தப்போ அது வினையாளனின் பெயர். வேய்தல் அல் தொழிற்பெயர். அடுத்து வரை என்ன? வரைந்தான், வரைந்து, வரைந்த, வரைந்தவனை வரைதல். அடுத்து படித்தான், பார்த்துக்கோங்க. சேம் அதே தான். படித்தான், படித்து, படித்த, படித்தவளை, படித்தல். அடுத்து கூடின்றதுடைய வினைமுற்று கூடினார்கள். வினையெச்சம் கூடி, பெயரெச்சம் கூடிய. அடுத்து வினையாளனையும் பெயர் கூடினாரை, தொழிற்பெயர் கூடுதல். இந்த மாதிரி தான் அடுத்து ஒவ்வொரு இதுக்காக வரிசையாக வச்சுருக்கேன். ஸோ அடுத்தது கலைனா கலந்தார், கலந்து, கலந்த, கலந்தவனை களத்தில். அடுத்தது தொட்டது, தொடு, தொட்ட, தொட்டவரை தொடல். வீழ்ந்தான், வீழ்ந்து, வீழ்ந்த, வீழ்ந்தவனை வீழ்ச்சி. கண்டால், கண்டு, கண்ட, கண்டாரை காணல். பூண்டார், பூண்டு, பூண்ட, பூண்டாரை பூணல். ஓடியது, அடுத்து ஓடிய, ஓடினானை ஓட்டம். எழுது அதோடைய இதை எழுதினார், எழுதியவனை எழுதுதல். அதோடைய இது உழுதார், உழுதவரை உழுதல். ஸோ இவ்வளோ தான் நமக்கு வேர்ச்சொல் டாப்பிக்லேருந்து. இது நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சில வார்த்தைகள் கொடுத்துருக்கேன். அவங்க என்ன வேர்ட்ஸ்னாலும் வச்சு கேட்கலாம். எந்த வேர்ட்ஸ் கொடுத்து உங்களுக்கு வினையெச்சம், பெயரெச்சம், வினையாளனின் பெயர், வினைமுற்று, இந்த தொழிற்பெயர் அந்த இது கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு விகுதி என்னவாக வரணும் அப்படின்ற ஷார்ட்கட் மட்டும் தான் நமக்கு தெரியும் இல்லையா? அதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டு அதை வச்சு நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இதுலேருந்து இப்போ நான் உங்களுக்கு ஒரு 3 கொஷின் கேட்டிருக்கேன். இதுக்கு என்ன ஆன்சர் வரும்ன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.